الحمد لله كفى والصلاة والسلام على رسوله النبي المصطفى أما بعد فقد قال الله تعالى في الكلام المجيد وفرقان حميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق قال النبي صلى الله عليه وسلم كن عالما أو متعلما أو سامعا ولا تكن رابعا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு துவக்கம் செய்கின்றேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கமால்தீன் சாஹிப் அப்துல் ரஹீம் ஹாஜியார் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஹஸ்ரத் அவர்களுக்கும் மற்றும் உலமாக்கள், பெரியோர்கள், மாணவ செல்வங்கள், தாய்மார்கள், சகோதரிகள் மற்றுமுள்ள அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி சலாத்தினை என் சார்பாகவும் தாருஸ்ஸலாம் மஸ்ஜித் மற்றும் மக்தப் டியூஷன் சென்டர் நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பேரருள் இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடைபெறுவதை கொண்டுதான் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றது. இந்த பள்ளி ஆரம்பித்து 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய முபாரக் பாஷா ஹஜ்ரத் அவர்கள் இமாமத் பதவியிலும் பொறுப்பிலும் இருந்து இந்த மக்தப் வகுப்பை துவக்கி வைத்தார்கள். கடந்த 30 ஆண்டுகளாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்தப் வகுப்பு மாணவர்களுடைய சேர்க்கை கடந்த 2 மாதங்களுக்கு முதல் வரை 60-70 பேர் அளவுக்கு வந்திருந்தார்கள். அதற்கு பிறகு நோன்பு வந்தது, பரீட்சை வந்தது, ஆனுவல் பரீட்சை, வெக்கேஷன் வந்தது, மாணவருடைய எண்ணிக்கைகள் குறைந்தது. இன்ஷா அல்லாஹ் இப்போ திரும்பவும் பிள்ளைகளுடைய சேர்க்கைகள் புதிதாக சேர்க்கப்பட இருக்கின்றார்கள். ஆகையினால் ஜமாத்தார்கள் இதில் முக்கியமாக கவனம் செலுத்தி தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை. அடுத்தபடியாக மக்தப் வகுப்பு மட்டும்தான் நடந்து கொண்டிருந்த இடத்துல நமது பள்ளியின் கீழ்த்தளம் சில பராமரிப்புகளை முடித்த பிறகு இந்த ஆண்டு முதல் கோடைகால வகுப்பை துவங்க வேண்டும் என்று கண்ணியத்திற்குரிய நம்ம ஹஸ்ரத் இக்ராமுல்லா மௌலானா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் நிர்வாகத்தின் சார்பாக முழுமையாக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கென்று பொறுப்பான பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டு 2 ஆசிரியர்கள் கீழ்த்தளத்திலே அந்த டியூஷன் வகுப்பும் நடந்து கொண்டு இருக்கின்றது. மேல்தளத்திலே மக்தபுடைய வகுப்பும் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ இது அல்லாஹு தாலா குழந்தை பருவத்திலேயே தீனுடைய கல்வியையும் மக்தப் சார்ந்த எல்லா விதமான மசாயில்களையும் சட்டங்களையும் குரானை தெளிவாக ஓதக்கூடிய ஆற்றலை பெறுவார்களே ஆனால் அவர்கள் வரக்கூடிய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றும் அல்லாஹ் ரசூலுடைய ஒரு பொருத்தத்தை பெற்ற வாழ்க்கையாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். என்னை நான் ஆரம்ப காலத்திலே 50 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறுவனாக இருந்த காலத்திலே மக்தபை நான் 3வது வகுப்பிலேயே குர்ஆன் ஷரீஃபை முடித்துவிட்டு 2 கல்விகள் என்பது நம்முடைய இப்போ கல்வி நோக்கம் உலக கல்வி மட்டுமல்ல ஆகிரத்துடைய அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட குர்ஆன் கல்வியும் நமக்கு வேணும் என்பதற்கு உங்களுக்கு இதை சொல்லி காட்ட விரும்புகின்றேன். நான் இளம் பருவத்தில் இங்கே குர்ஆன் ஷரீஃப் முடித்து 3வதுலேயே நான் படித்த அந்த காலத்தில் 3வது குர்ஆன் ஷரீஃப் முடித்துவிட்டு என்னுடைய பெற்றோர்கள் 6வதுக்கு ஆக்கூர் போன்ற ஒரு ஓரியண்டல் ஸ்கூலுக்கு என்னெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. நான் ஆக்கூரிலே ஒரு 11வது வகுப்பு வரை அரபியோடு சேர்ந்து கல்வி பயின்றேன். எனக்கு உண்மையிலே நான் அன்று இந்த தொலைநோக்கு பார்வையிலே என் பெற்றோர்கள் செய்த அந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி பின்ன ஜமால் முஹம்மது காலேஜில் நான் கல்வி கற்றேன். அங்கேயும் ஆங்கிலமும் கற்றுக்கொண்டேன், அரபியும் கற்றுக்கொண்டேன். நான் எதற்கு சொல்றேன்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாம் உரிய இடத்துக்கு அனுப்புவோமே ஆனால் அந்த பிள்ளைகள் உலக கல்வியோடு மார்க்க கல்வியும் சேர்த்து படிக்கும் போது தான் அது வாழ்க்கையிலே அவர்கள் சிறந்த
சிறந்த எல்லையை அவர்கள் தொட முடியும். அதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். வாகனம் ஓட்டுவது, 2 டூ வீலரோ அல்லது காரோ யார் வேணாலும் ஓட்டிடலாம். யாராவது நம்ம சாதாரணமாக கற்றுக் கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்க ஓட்டிடும். ஆனால் அது மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னால் கிடையாது. அந்த வாகனத்தை எப்படி ஓட்ட வேண்டும், எதிர்மாறி ஓட்டணும், எப்படி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகாது, இல்லை எந்த இடத்திலே நாம் திருப்ப வேண்டும், எந்த இடத்திலே பிரேக் போட வேண்டும் என்று எப்படி ஒரு பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க வாகனத்தை ஓட்டுவதற்கு. அதுபோலதான் உலக கல்வியை நாம் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு வேணாலும் நாம் படிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஷரியத்துக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் எந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்ற கல்வியின் அடிப்படை ஷரியத்துக்கு உட்பட்ட கல்வியா அல்லது ஷரியத்துக்கு மாற்றமானதா, எது ஹராம் எது ஹலால், எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் போதிக்கின்றது. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் எந்த கல்விக்கும் தடை இல்லை. ஆனால் இல்மன் நாஃபியா, பயனளிக்கக்கூடிய கல்வியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இன்று மற்ற மதத்தவர்களுடைய சூழ்நிலை எடுத்து பாருங்கள். அவர்கள் கல்வி கற்றிருப்பார்கள், ஆனால் அந்த ஒழுக்கத்தோடு எந்த கல்வி ஆரம்பம் தொட்டு வருகிறதோ அத்தகைய மாணவர்கள் பிற்காலத்திலே வளர்ந்து IAS ஆக, IPS ஆக, நீதி அரசர்களாக, மருத்துவர்களாக, இன்னும் பல்வேறு உத்தியோகங்களை பெற முடியும். சமீப காலமாக இஸ்லாத்தினுடைய முக்கியமான பெரிய ஆன்றோர்களும் சான்றோர்களும் என்ன செய்துட்டாங்க தெரியுங்களா? இப்போ 2 கல்வியும் சேர்ந்து வரக்கூடிய அளவுக்கு இதை மேம்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அதை கண்கூடாக நம்ம ஊரிலே கூட பார்க்கலாம், இன்னும் வெளியூர்லையும் பார்க்கலாம். ஆக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், நமது மாணவர்களை நாம் பின்றெடுத்த பிச்சனங்களை, இந்த சந்ததிகளை நல்ல வழியிலே உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை எங்கள் நிர்வாகம் நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம். நாங்கள் அதற்கு முழு சப்போர்ட் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் தான் ஜமாத்தார்கள், உங்களுடைய பிள்ளைகளை, பெண்மணிகள் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். இங்கு நாம் காலை 6:15 முதல் 7:15 முதல் ஒரு மக்தப் மதரசா நடைபெறுகின்றது. மாலையிலே அசருக்கு பிறகு இஷா வரை இஷாவுக்கு பிறகு மக்தப் மதரசா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது போக கோடை காலத்துக்கு பிறகு இப்போ வரக்கூடிய டியூஷன் சென்டரையும் நாங்கள் இதில் இணைத்திருக்கின்றோம். நாங்கள் பெரிதாக மக்தபுக்கெல்லாம் எந்த விதமான காசும் பணமும் வாங்குவதில்லை. நாங்கள் ஃப்ரீயாகத்தான் சொல்லிக் கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய கலாமை கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள். இது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதுதான் ஒரு அறிவுடைமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் 2 விஷயத்தை உங்களுக்கு சென்றான். ஒன்று அஸ்ஸிஹத்து வர் ரிகாப், ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான், அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கடுத்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான், ஒரு வாய்ப்பை கொடுப்பான், ஒரு சான்ஸை கொடுப்பான். என்ன சான்ஸு? இந்த மாதிரி இப்போ நம்ம மஹல்லா பிள்ளைகள்லாம் இந்த பிள்ளைகள் ஓத வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம். அதை பயன்படுத்தி கொள்வது தான் உங்களுடைய முக்கியமானது. பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மாணவர்களை அதிகப்படியாக கரெக்டாக காலையில் அனுப்பிச்சுவீங்க. அந்த பிள்ளைகள் ஓதி அவர்கள் கையேந்துகின்ற பொழுது உங்கள் குடும்பங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள், குடும்பங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை, அத்தகைய வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஆக என்னுடைய நிர்வாகத்தின் சார்பாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது, மாணவர்களை அனுப்பி வையுங்கள். 5 வயது முதல் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஆண் பிள்ளைகளுக்கென்று நாங்கள் வைத்திருக்கிறோம், பெண் பிள்ளைகளுக்கென்றும் ஒரு இடம் வைத்திருக்கிறோம். அதையும் இன்னும் மேம்படுத்துவதற்காக திட்டமும் எங்களுக்கு இருக்கின்றது. பெற்றோர்கள் இப்போ வந்திருப்பவங்களும் சரி, வராதவர்களும் சரி, வந்திருக்கிற மாணவர்களும் சரி, வெளியூரில் போயிருக்கிற மாணவர்களும் சரி, அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் உங்களுடைய குழந்தைகளை இங்கே மக்தப் மதரசாவுக்கு அனுப்புங்கள். குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, தீனியாத்துடைய அஸ்திவாரம் இங்கே போடப்படுகின்றது, மார்க்க ரீதியாக உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு, நான் அல்லாஹ் தஆலா இதை இன்னும் மேம்படுத்துவதற்கு எல்லா விதமான அருளும் செய்ய வேண்டும். அதற்கு அல்லாஹ் துணை செய்வானாக. துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.